நான் உங்களை தப்பா புரிந்துட்டேன், ஒரு மத கடவுளா பார்த்துட்டேன். இன்னைக்கு என் உள்ளத்துல வாங்க, நான் ஒரு பாவியான மனுஷன், மன்னிங்க. என் பாவத்தை மன்னித்த ஒரு அடையாளமாக, என் உள்ளத்துல நீங்க வர அடையாளமாக எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன். நிச்சயமா இன்னையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க இழந்து போன சமாதானம், இழந்து போன நிம்மதி, பணத்தினாலேயோ காசுனாலேயோ உறவுகளினாலேயோ நண்பர்களாலேயோ உங்களுக்கு கிடைக்காத ஒரு நிம்மதியை சமாதானத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதை நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த நிம்மதி சமாதானமும் உங்க இருதயத்துல வருவதை இப்பவே நீங்க உணர முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் விசுவாசிக்கணும், பாவத்தை மன்னிப்பு கேட்கணும், அறிக்கை செஞ்சீங்கன்னா போதும். வேற ஒன்று உங்க பேரு ஊரை எதையுமே நம்ம மாத்திக்க தேவையில்லை. இயேசுவை நீங்க ஃபீல் பண்ணலாமா? இயேசு உங்க உள்ளத்திற்கு ஃபீல் பண்ணலாமா? எப்படி தெரியுமா? நம்ம இயேசு உள்ள இருக்காருன்னு சொன்னா நம்ம பாவம்